உங்கள் ராம்யோகம் மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்டுல யாருமே இல்லை, அப்படி வெறிச்சோன்னு இருக்கும் போதே நீங்க யோசிச்சிருப்பீங்க மை ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, நாங்க வந்து ஷாப்பிங்க்குன்னு சொல்ல முடியாது, நான் ஷாப்பிங் தீபாவளி ஷாப்பிங் பண்றதுக்காண்டி சிம்பிள் அண்ட் ஃபுல்லா பாருங்க. இவங்க சாரி பட்டு சாரி எடுக்கிறாங்க, செலக்ஷன் பண்ண போறாங்க. நிறைய 8000 ரூபாய்க்கு சேல் எடுக்க போறேன். 10,000 இல்ல 8000 இதுக்குள்ள நான் ஒரு சேல் எடுக்க போறேன். என்னமோ பண்ணி எனக்கு என் மயனுக்கு எடுத்தா எனக்கு போதும். ஓகே, வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல புதுசா ஆயிருச்சு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அது பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. நாங்க இன்னைக்கு பைக்ல போறோம். சரி, நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு, மழை பெஞ்சு நல்லா இருக்கா. சரி, ஓகே பைக்ல போயிருவோமே அப்படின்னு சொல்லி பைக்ல போறோம். நான் சரியான எனக்கு பைக்கே ஆகவே ஆகாது, ஆனா பிடிக்கும் டிராவல் பண்றது. ஆனா ஒரு பயம் இருக்கு எனக்கு. பெருசுல இந்த மாடல் இதுவால பெருசா இருக்கு. சின்ன சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. பெருசா இருக்கு. பர்த்டே போடுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஸ்கூலுக்கு கொடுக்குறேன். இதுவே நல்லா தான் இருக்கு. அந்த கலர் நல்லா தான் இருக்கு. வீடியோ எடுத்துக்கோ. இந்த எங்க அம்மா காசு கொடுத்தது 1500 ரூபாய். இது நல்லா இருக்கு. கலரு காமிக்கணும். அட்டை கொடுத்தாங்க, 2000 கொடுத்தாங்க. போதும், ட்ரெஸ் நல்லா இருக்கு. சைஸ் ஓகேயா? இது செம்மையா இருக்கு. அவனுக்கு கலருக்கு சூப்பர். மஹிக்கு வந்து அந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான பேண்ட் எல்லாம் எடுத்துட்டான். சரி, இந்த மாதிரி எடுப்போம் தீபாவளிக்கு. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவனுக்கு ஓப்பனாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்காது, ரேட்டும் பரவாயில்ல. கலர் சூப்பராக இருக்கும், ஒயிட்டில் வருது. இதுதான் இது பாரு, இந்த கலர் மஹிக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. ஓகே, சிம்பிளாகவும் இருக்கு. பேண்ட் கூட நம்ம வேறு போட்டுக்கோம். பேண்ட்டு நிறையா வாங்கி வச்சுருக்கோம். இது எடுத்துருங்க, அதையும் எடுத்துருங்க. வேற தனியாக பார்க்கணும். ஓவர் சைஸ் டிஷர்ட் இதே வயசுக்கு. மஹிக்கு பேண்ட் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்துகிட்டு போனோம். இங்கே தான் எடுத்தோம். இது ஷர்ட் எடுக்கணும், இல்லை டிஷர்ட் எடுக்கணும். தம்பிக்கு எடுத்து நிறைய எடுத்துட்டோம். ஸ்பெஷலான நிறைய ஐட்டம் எடுத்துட்டோம். எப்போ பார்த்தாலும் இந்த பேண்ட் ஷர்ட் எடுக்கிற மாதிரி டிஃப்ரெண்டாக எடுப்போமே அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்டாக எடுத்தாச்சு. ஆமாம், வந்து பேகி ஃபேண்டாடா எடுக்க போறாரு ராம். இன்னைக்கு போட்டு காமிக்கிறாரு பாருங்க. நான் எடுக்க மாட்டேன். எடு, நீ தானே வந்த, அப்புறம் என்ன. பேகி ஃபேண்ட் எடுத்திருக்கேன், காமிராமா. இந்த இதுக்கு நல்லா இல்லை, இந்த டிஷர்ட்டுக்கு. நல்லா தான் இருக்கு, தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். எடுக்கவே மாட்டேன், ஆனால் பார்ப்பேன், ரேட்டை பூரா பார்ப்பேன். எதுக்குப்பா? என்ன டே தெரியல. உங்க வீட்டில் அட ரேட்டு கூட. நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு சேலை சூப்பரா வந்துருச்சு, நடிக்கிறா. நாங்க எடுக்கல இந்த வருஷம், நமக்கு தீபாவளி இல்லை.
வை 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 கழுத்தில் வை, கழுத்தில் தூக்கி நல்லா வை, கழுத்தில் வை. பின்னாடி ஆள் இருக்குல்ல, வை. அது இடிச்சிடாது. சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்களா சார்? அவர் சொன்னார் சார், நான் சொல்லல சார், அவர் சொல்றாரு சார். நீங்க சிங்கப்பூரா சார்? சாரை பத்தி சிங்கப்பூர் இல்ல சார், நான் லோக்கல் சிவகங்கை சார். சரிங்க சார். தீபாவளி இல்ல நம்ம கொண்டாடலன்னு சொல்லிட்டு ரஃப்யூஸ்க்கு ட்ரெஸ் எடுத்தது தான் அதிகம். தீபாவளிக்கு ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா மகிக்கு ஒரு ட்ரெஸ், அத்தை மாமா வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கல்ல, காசு கொடுத்தாங்க, அதுக்கான ஒரு ட்ரெஸ். அப்புறம் வந்து டவுசரு, அதுக்கடுத்து என்ன எடுத்தோம், டிஷர்ட் எடுத்தோமோ, டிஷர்ட்டு பேண்ட் மட்டும் ஒன்று எடுத்து, நிறைய பேண்ட் ஏற்கனவே மகிக்கு வாங்கினது அப்படியே இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து மகிக்கு வந்து அத்தை மாமா வந்து காசு கொடுத்தாங்களே, அவங்களுக்கு நான் வந்து சும்மா நார்மலாக எடுக்க வேணாம்னு சொல்லி கொஞ்சம் கிராண்டாக தான் எடுக்க சொன்னாங்க அத்தை. ஆனால் ரேட்டு கம்மி, ரொம்ப கம்மியாக ஒரு 1500 ரூபாய் மட்டும்தான். ஆனால் ரொம்ப கிராண்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கு. 1500 ரூபாய் மட்டும்தான். எனக்கு ரேட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குங்க பாருங்க. வெறும் 1500 ரூபாய் மட்டும்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கு. பேண்ட் பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு கலர். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகிக்கு அத்தை மாமாவுக்கு காசு கொடுத்தாங்கல்ல, அதுக்கு எடுத்துருக்குது. எங்கள் அம்மா வந்து மகிக்கு வந்து பேண்ட் ஷர்ட் எடுத்திருக்காங்க, இருக்குது. அதை வந்து சீராக கொண்டு வந்து இதுவுமே தீபாவளி சீர் தருவாங்கல்ல, எனக்கும் சேல் எடுத்திருக்காங்க, உனக்கும் ஷர்ட் எடுத்திருக்காங்க, முக்கியமாக ஒரு ஆளுக்கெலாம் எடுத்திருக்காங்க, நிறைய எடுத்துருக்காங்க. நான் வீடியோ வரும், சனிக்கிழமை அந்த வீடியோ வரும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலான ஒரு டேயாக இருக்கும். ஓகே, இது வந்து அத்தை மாமா எடுத்து கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் மகிழனுக்கு எடுத்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி அவன் போடுவான், விரும்புவான், நல்லா ஓப்பனாக இருக்க மாதிரி. இது வந்து ரெண்டாக போட்டுக்கலாம், இந்த இதை அவுத்து விட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். தெரியுதாரமா? கலரும் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சி. ரொம்ப வெறிக்கிற மாதிரி நான் எடுக்க மாட்டேன் மகிழனுக்கு. இது கொஞ்சம் எலகண்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, நீட்டாக. இது ஒன்று எடுத்தாச்சு. வந்து நிறைய பேண்ட் எடுத்தோம். அதில் வந்து பேகி பேண்ட் தாடாராமா? ஆமாம், பேகி பேண்ட்டில் இதில் நிறைய கலர் எடுத்திருக்கோம். முதையே எடுத்துருந்தோம். இந்த ரேட்டு சொல்லணும்னு நினச்சேன்னா 892 ரூபா இந்த பேண்ட்டு. ஜீன்ஸு நல்லா இருக்குது. இது மகிக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இல்லைன்னா எங்கேயாவது வெளியே போகும்போது போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இதுக்கான டிஷர்ட் வந்து எடுத்தோம். இது 2 டிஷர்ட் எடுத்தோம், கலரில் வேறு வேறு. இதுவுமே போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த டிஷர்ட் எடுத்தோம். இதுவுமே நாங்கள் வீடியோவில் காமிச்சிருப்போம், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் மைக் எடுத்து அதை கூட ஃபுல்லாமே அவனுக்கு வந்து இன்னர், உள்ளே போடுற இன்னரு, டிஷர்ட், சும்மா ரஃப்யூஸ் போடுற மாதிரி தான் எடுத்தோம். அது ஒன்று முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராமனுக்கு வந்து இந்த வட்டம் வந்து அவனுக்கு தான் தீபாவளி. ஏன்னா அவனுக்கு பொய் சொல்லாதடி, 2 ஃபேன் தான் எக்ஸ்ட்ரா எடுத்து, அவ்வளோதான். இது பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு போடுறதுக்கு. இது என்ன ஒன்று தான் எடுத்துருக்கியா? பச்சையில் ஒன்று இருக்குமே? இல்லை இல்லை, இதாக இருக்கு. இது வந்து கைலி தீபாவளி அன்னைக்கு சும்மா புது ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடுற மாதிரி இது 2 எடுத்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஃபேண்ட் தான் இந்த வட்டம் வந்து ஃபேண்ட் அவன் எல்லா ஃபேண்டே பார்த்தீங்கன்னா அது சாயம் போயிடுச்சு, சாயம் ஒட்டி நிறைய ஃபேண்ட் போடவே மாட்டேன், வேஸ்ட் ஆயிடுது, பத்தாம போயிடுது. அதனால ஃபேண்ட் மட்டும். இது என்ன ஃபேண்ட்ரா? இது ஜோக்கர் பேண்ட், ஜோக்கர் ஓராவா என்னமோ சொன்னாங்களே, என்னமோ ஒரு ஃபேண்ட்டு. இதில் வந்து 2 ஃபேண்ட் எடுத்தாரு. நான் வேறு ஃபேண்ட் எடுறான்னு சொன்னேன், வேணாம் இப்போதைக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கை இந்த மாதிரி இது எடுத்துருக்காரு, அவ்வளோதான். இதோட இது ஓவர். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஃபேண்ட் இருக்கு. இது வந்து இவனும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபேண்ட்டு? கார்கோ ஃபேண்டா? கார்கோ, அதுதான் கார்கோ. ஆமா, இது பார்த்தீங்கன்னா பேகி ஃபேண்ட். பேகி ஃபேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராம எடுத்திருக்காரு பிளாக் கலர்ல. எதுக்குன்னா நாங்கள் டூருக்கு வரலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்காக சரி ஒரு ப்ரொமோஷன் வருது, அதுக்காக சரி ஓகே இதை போட்டு போனால் நல்லா இருக்குமே, வெளியே தானே போகிறோம், உள்ளூரில் போட மாட்டாராமே, அதனால் வெளியூர் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், ப்ரொமோஷன் ஒரு ஊர் வந்திருக்கு, அந்த ஊருக்கு போகும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர சொன்னேன். ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மி தான், 800 ரூபாயோ 700 ரூபாயோ தான் சம்திங். அதுக்கடுத்து எனக்கு ஒரு சுடிதார். நான் வந்து இதுவரையே வந்து சுடிதார் வந்து கடையில் வாங்கவே மாட்டேன். ராமை திட்டிகிட்டே இருப்பேன், வாங்கவே மாட்டேன், வேஸ்ட் பண்ணால் அதாவது ஒன்று வாங்குன்னு. இந்த வட்டம் ராம வந்து 2 வாங்க வச்சுட்டேன். எனக்கு எப்படி இருக்காமா? இந்த சுடி ரேட் எவ்வளோ? ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500, 555 ரூபா.
இது பார்த்தீங்கன்னா எனக்காக நான் எடுத்தேன். இது வந்து ராமே செலக்ட் பண்ணது. இதுவும் இன்னொன்று ராமே தான் செலக்ட் பண்ணான். எனக்கு வந்து அவ்வளோ நான் சுடிதார்லாம் ஆன்லைன் இதில் எடுக்க மாட்டேன். சும்மா இதில் ப்ரொமோஷனுக்கு வர்றது இல்லைனா பிடிச்சிச்சுன்னா ஆன்லைனில் சிம்பிளாக வாங்கிக்கிறேன். இது ஒரு சுடிதார் வாங்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பாவடை. இதில் எதுவும் இல்லை, இதில் பாவடை தான் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து சுடிதார்னா இந்த சுடிதார் காட்டன் நல்லா இருக்கா? இது வந்து ராவனுக்கு வந்து போன உடனே பார்த்த உடனே இதை எடுன்னு உயிரை எடுத்துட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா 1300 இந்த ட்ரெஸ்ஸு. இது ரஃப்யூஸ்க்கு இங்கே ஏதாவது ஊருக்கு போகிறோன்னு சொன்னாலும் அன்றைக்கி ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிண்டுக்கும் ராமனுக்கும் ஒரே இந்த இருக்கு. சிண்டுக்கும் ராமனுக்கும் ஒரே மாதிரி ஷர்ட். எப்பயுமே சிண்டு இங்கே இருக்கனால சட்டை எடுத்து கொடுப்போம். சரி ஓகே இந்த வட்டையும் எடுத்துடலாம். அவன் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கும்போது எடுத்துக்காம சங்கடமாக இருக்குமா நம்மளுக்கு. அதனால அவனுக்கும் ராமனுக்கும் ஒரே ஷர்ட்டு ரேட் கேட்டால் அது அசந்து போயிருவீங்க. 300 ஒன்லி. 300 ரூபா தான் ரெண்டு சட்டையுமே. 300 600 ரூபா தான் சட்டை. 325 ரேட். ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குடா சட்டை குவாலிட்டி. பரவாயில்ல, ரேட்டு விட சட்டை குவாலிட்டி நல்லா இருக்கு. அதுக்கடுத்து ராமே வந்து ஒரு 3 டிஷர்ட் எடுத்தான். இது எனக்கு பிடிச்சது. 2 டிஷர்ட்டா டிஷர்ட் ராக்கா. ஒன்று இந்த டிஷர்ட் கொஞ்சம் ரேட்டு கூட தான், ஏன்னா பிராண்டட் டிஷர்ட்டு. ரஃப்யூஸ்க்கு தான் ராமே வந்தாங்க, நிறைய எடுத்தோம். மற்றபடி நிறைய எடுக்கலை, அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வேற ஒன்றும் இல்லை. இதுவே கிட்டத்தட்ட 10 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. 10 ரூபா வந்துருச்சு கரெக்டாக. ஓகே நமக்கு இதுதான் நம்மளோட கலெக்ஷன். ஓகே, இதுதான் நம்மளோட கலெக்ஷன். தீபாவளி ஷாப்பிங் முடிஞ்சு. தீபாவளி எங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக நிறைய புதுசாலாம் எதுவுமே எடுக்கலை. இதுதான். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வழியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.